வர மார்ச், ஏப்ரல், மே இந்த மாசத்துல நம்ப ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்க்குற மாரி ஒரு சில குரூப் ட்ரிப் எல்லாமே வந்து இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ நம்ப சேனல்ல ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோ போடாம இருந்தோம். அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பார்க்குற நெறைய பேர் ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பர்சனல் இஷ்யூவால வந்து நம்மளால தொடர்ந்து வீடியோ போட முடியாம போயிடுச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். நம்பளும் இந்த வருஷம் நெறைய குரூப் ட்ரிப்பா இருக்கட்டும், இல்ல இண்டிவிஜுவல் ட்ரிப்பா இருக்கட்டும், நெறைய போற மாரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோஸும் ரெகுலரா வர்ற மாரி வந்து நம்ப பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்த மார்ச், ஏப்ரல், மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விடுறாங்க இல்லையா? அந்த டைம்ல போயி நம்ப ஃபேமிலியோட சுத்தி பார்க்குற மாரி ஒரு சில குரூப் ட்ரிப்பும் இருக்கு. அதேமாரி பேச்சுலரா ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்தி பார்க்குற மாரியான ஒரு சில குரூப் ட்ரிப்புமே இருக்கு. நான் எல்லாமே என்னென்ன குரூப் ட்ரிப் எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். ஸோ இந்த குரூப் ட்ரிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிராவல்ஸோட நம்ம சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய குரூப் ட்ரிப் தான். ஒவ்வொரு பிளேஸ்லயுமே வந்து ஒவ்வொரு டிராவல் ஏஜென்சி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களோட ஜாயின் பண்ணி இந்த குரூப் ட்ரிப் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த இடத்துக்குலாம் நம்ம லீவ்ல வந்து சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட்ல நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்லாம் இருந்தா, நீங்க வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம கோவா சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனா போக முடியாம போயிடும். ஏதோ ஒரு ரீசனால போக முடியாம போகும். ஸோ அப்படி போக முடியாம இருக்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த கோவா குரூப் ட்ரிப் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரணுன்ற அவசியமே இல்ல. நீங்க தனியா வந்தாலும் சரி, நம்மள மாரி நெறைய பேர் இந்த குரூப் ட்ரிப்புக்கு வராங்க இல்லையா? அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த கோவாவ வந்து சுத்தி பார்க்க போறோம். இந்த கோவா குரூப் ட்ரிப்ப பொறுத்தவரையிலும் மார்ச்ல 20 டூ 22, ஏப்ரல்ல 10 டூ 12, அதே மாரி மே மாசத்துல 1 டூ 3. ஸோ மொத்தம் 2 நைட்டு 3 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப் தான் இது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 மாசத்துல எந்த டேட் உங்களால வர முடியுமோ, அந்த டேட்ல வந்து நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கான காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ரூ. 6,000 வந்து பேக்கேஜ் காஸ்ட் வரும். இதுல வந்து கோவாக்கு நம்ம தான் வந்துற மாரி இருக்கும். நம்ப ட்ரெயினோ இல்லன்னா ஃப்ளைட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே புக் பண்ணி நம்ம கோவா வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏர்போர்ட்ல இருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கோமோ அங்க சொன்னோம்னா, அவங்களே வந்து நம்மள கார்ல பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில என்ன ஹைலைட்னா, கோவா வந்து முழுக்க முழுக்க கார்லயே கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு பைக்க குடுத்து நீங்க சுத்தி பாருங்கன்ற மாரி சொல்லாம, அவங்களுடைய கார்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவரையும் கூட போட்டு சூப்பரா வந்து அவங்களே சுத்தி காமிச்சுருவாங்க. ஒரு 2 நைட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவால இருக்கக்கூடிய, அதுவும் கேலங்கோட் பீச் பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வந்து நம்மளுக்கு ஸ்டே குடுத்துருவாங்க. இதில காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரும் வந்து நம்ம அங்க இருக்கும்போது குடுத்துடுறாங்க. லஞ்ச் மட்டும் நம்ம எங்க போறோமோ, அங்க வந்து சாப்பிடுற மாரி இருக்கும். இந்த 3 நாள் இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நார்த் கோவாவ கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. ஒரு நாள் வந்து சவுத் கோவாவ கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. இந்த 2 இடத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த பீச்சஸா இருக்கட்டும், போர்ட்டு, சர்ச்சு, ஒரு சில கோயிலுன்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள் வந்து கோவால கூட்டிட்டு போய் நம்மளுக்கு சுத்தி காமிச்சுருவாங்க. அதே மாரி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வித் ஐலேண்ட் ட்ரிப்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. இதில நம்ம ஒரு சில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிமென்டரியா உள்ளவே வந்துரும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சும் நம்மளுக்கு காம்ப்ளிமென்டரியா வந்து குடுத்துருவாங்க. ஸோ அதே மாரி நம்ம ஒரு 2 நைட் அங்க தங்குறோம் இல்லையா? அந்த டைம்ல கேசினோவோ இல்ல கிளப்போ போணும்னு நெனச்சோம்னா, அவங்ககிட்ட சொன்னோம்னா, அவங்களுடைய வெஹிக்கில்லயே நம்மள கூட்டிட்டு போயி, நம்ம எவ்வளோ நேரம் கிளப்ல என்ஜாய் பண்றோமோ என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் அங்கருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல வந்து நம்மள ட்ராப் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து கோவாலயே இருக்கக்கூடிய யூனோஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேஸ்டு டிராவல் ஏஜென்சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க போறாங்க. ஸோ கோவா போனவங்களுக்கு தெரியும். அபு ப்ரோ வந்து அங்க இருக்காரு. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோவாவ முழுக்க முழுக்க சுத்தி காமிக்க போறாரு. ஸோ நீங்க ரொம்ப நாளா கோவா போணும், போணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இந்த ட்ரிப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஃபேமிலியோட இருக்கேன், நாங்க வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வரலாம். சப்போஸ் நீங்க ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு தனி வெஹிக்கிள் குடுத்து, ஸோ ஃபேமிலியா வரவங்களுக்கு மட்டும் தனியா சுத்தி காமிப்பாங்க. பேச்சலர்ஸ் தனியா வந்து சுத்தி காமிப்பாங்க. ஸோ கோவா நீங்க வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அபு ப்ரோவோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து இருக்கு. ஸோ அவருக்கு கால் பண்ணி இன்னும் டீட்டெயிலா கேட்டுட்டு, நீங்க எந்த டேட்ல வேணாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சலர்ஸ் அதிகமா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வெளிநாடு சுற்றுலா அப்படின்னு சொன்னோம்னா, தாய்லாந்த வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தாய்லாந்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குரூப் ட்ரிப் இருக்கு. அதாவது ஏப்ரல் 10 டூ 13 இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து தாய்லாந்து போறேன். என் கூட வர்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணி வரலாம். ஸோ இந்த குரூப் ட்ரிப்ப பொறுத்தவரையும் இமானுவேல் ஹாலிடேஸோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆ இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் காஸ்ட் வந்து ஒரு ரூ. 15,000 வந்து வரும்.
அதே மாதிரி ஃப்ளைட்டு காஸ்ட்டு நீங்கள் ஒரு 20,000 வந்து அப் அண்ட் டவுன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே டைரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 15,000 நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே ஃப்ளைட் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ளைட் புக் பண்ணி தாய்லாந்து போயிட்டோம், பேங்காக் ஏர்போர்ட் போயிட்டோம். அங்கேருந்து தான் நம்மளுடைய பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா 15,000, அதுக்கு ஏர்போர்ட்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி பட்டாயா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டைகர் டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பார்க் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் புலியோட அதுக்கப்புறம் முதலையோடலாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல மெயினாக புலி கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ். இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு நேராக பட்டாயா போயிட்டு பட்டாயாவில் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிடுவோம். அடுத்து 2 நாள் இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அல்காஷர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டான்ஸ் ஷோ வந்து இருக்குது. இது தியேட்டர் மாதிரியே இருக்கும். முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, நம்ம சேரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஷோவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் விட்டுருவாங்க. நைட்டு வந்து நம்ம பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து போகலாம். உங்களுக்கே தெரியும் நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸு அப்படின்னு கேட்டோம்னா இந்த பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டை வந்து சொல்லலாம். அந்த இடத்துக்கு நம்மளே போயிட்டு அங்கே நிறைய கிளப்பு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கோரல் ஐலாண்ட் டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஹாஃப் டே கோரல் ஐலாண்ட் டூர் இருக்கும். போயிட்டு வந்துட்டு லஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே வந்து பட்டாயா சிட்டி டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எதையுமே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் லஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். ஸோ அன்றைக்கி நைட்டும் நம்ம பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி நம்ம போயிட்டு மறுநாள் வந்து பேங்காக் வந்து கிளம்பிடுவோம். பேங்காக்கை பொறுத்தவரையிலும் ஒரு நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுவோம், 2 பகல் இருப்போம். இதில் நம்மளுக்கு பேங்காக்கில் சிட்டி டூர் வந்து இருக்குது. ஒரு ஹாஃப் டே சிட்டி டூர் வந்து இருக்கும். இந்த கோயில், புத்தா டெம்பிள் அதெல்லாம் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வந்து என்னென்னா தாய்லாந்தோட நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. அதாவது தண்ணீர் திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்க யார் மேலே வேணாலும், அதாவது உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டிலேருந்து டூர் வரவங்களாக இருக்கட்டும், எல்லாரு மேலேயும் நீங்கள் சரமாரியாக தண்ணியெல்லாம் ஊற்றி ஜாலியாக வந்து ஒரு நம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் தான் நடக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம சென்னை வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் 10 to 13 வந்து போகிறோம். ஒருத்தருக்கு 15,000 லேண்ட் பேக்கேஜ் மட்டும். ஸோ ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ வருதோ அதெல்லாம் சேர்த்து இதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் ஒரு குரூப் ட்ரிப் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து காதலோட நினைவு சின்னம் தாஜ்மஹாலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டு அதெல்லாம் கூட நிறைய பேர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு குரூப் ட்ரிப்பு தான் இது. இதுவுமே வந்து ஏப்ரல் மேல வந்து மொத்தம் 2 குரூப் ட்ரிப் வந்து இருக்குது. ஸோ ஏப்ரலை பொறுத்தவரையிலையும் 21 to 25, மே மாதம் பொறுத்தவரையிலையும் 19 to 23ன்னு சொல்லிட்டு 4 நைட்டு 5 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பு தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கான பேக்கேஜ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 14,000 பேக்கேஜ் காஸ்ட் வரும். இது வந்து டெல்லி டு டெல்லி பேக்கேஜ். ஏன்னா நம்ம டெல்லி போயிடணும், அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி டெல்லியில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான். ஸோ இதில் டெல்லியில் ஒரு நைட்டும், ஆக்ராவில் ஒரு நைட்டும், ஜெய்ப்பூரில் 2 நைட்டும் நம்மளுக்கு ஸ்டே கொடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்கள்லாம் சுற்றி காமிச்சிருவாங்க. அங்கேருந்து நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிற வழியில் கிருஷ்ணர் பிறந்த இடம், அதுக்கப்புறம் ஆக்ராவில் நம்ம எதிர்பார்த்து போன அந்த காதலோட நினைவு சின்னம் தாஜ்மஹாலையும் வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கிற போர்ட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போய் நம்ம ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கோட்டைகள், இந்த மஹால் அதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அதெல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலே இருக்கக்கூடிய தமிழ் பேஸ்டு ட்ராவல் ஏஜென்சியான யூடியூப் டூர்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜுமே முழுக்க முழுக்க ஃபேமிலியாக வராங்க இல்லையா, அவங்க வந்து தாராளமாக வரலாம். ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்கூல் லீவெல்லாம் அந்த டைமில் தானே வருது. அந்த டைமில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் இல்லையா, நல்ல ஒரு லக்ஸுரியான ஏசி வெஹிக்கிளில் தான் இருக்கும். ஸோ அதனால் வெயிலை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய யூடியூப் டூர்ஸ் இன்னொரு குரூப் ட்ரிப்பையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது மணாலி ட்ரிப்பு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு அந்த ஸ்னோவில் விளையாடணும், ஸ்னோவில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மணாலி குரூப் ட்ரிப் வந்து ஏற்பாடு
ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 25 to 28ம் மேல வந்து பார்த்தீங்கன்னா 23 to 26 அதாவது 2 நைட்டு 3 பகல் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னா, இந்த டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச உடனே அன்னைக்கு அப்படியே மணாலிக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், மணாலி இது 2த்தையும் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்று டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூரோ இல்லை மணாலி மட்டுமே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 11,000 ரூபாய் வரும். ஏன் இந்த 11,000 ரூபாய்னா, அந்த டைமில் வந்து பீக் சீசனில் இருக்கிறதுனால அந்த காஸ்ட் வந்து வரும். சரி, இதுவுமே டெல்லி டு டெல்லி பேக்கேஜ் தான். அதாவது நம்ம டெல்லி போயிடணும், அங்கேருந்து தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து மணாலி போகிறதுக்கு வால்வோ பஸ் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம மணாலி போய் இறங்கிட்டோம், அங்கே வந்து நம்மளை காரில் பிக்கப் பண்ணி நேராக ரூமுக்கு கூப்பிட்டுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வந்து 2 நைட்டு வந்து லக்ஸுரி ஹோட்டலில் ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரும் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து வந்துடும். ஸோ அப்படியே 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மணாலி லோக்கல் சைட்ஸிங்கு, குளு மணாலி, சொலாங் வேலி, அடல் டனலு, சிசு வேலின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கடைசி நாள் மணாலி டு டெல்லி வர்றதுக்கான வால்வோ பஸ் டிக்கெட்டும் வந்து நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்னோவில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், ஸ்னோவில் வந்து விளையாடணும், அதுவும் உங்கள் ஃபேமிலியோடு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மணாலி ட்ரிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மலேசியாவை வந்து நம்ம சொல்லலாம். இந்த மலேசியா குரூப் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் கேபிஜி ட்ரிப்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த மலேசியா குரூப் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் ஒரு பட்ஜெட்டில், அதுவும் லக்ஸுரி குரூப் ட்ரிப் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கான காஸ்ட் ஒருத்தருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,999 ரூபா வந்து காஸ்ட் வரும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பேக்கேஜ் தான். ஃப்ளைட் டிக்கெட் இதில் இன்க்ளூட் ஆகாது. நம்மளே தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும். இல்லைனா ட்ராவல்ஸ் ஏஜென்சி கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா போயிட்டோம். மலேசியா ஏர்போர்ட்லேருந்து இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வந்து கேபிஜி ட்ரிப்ஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மளை பிக்கப் பண்ணி 2 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் 3 நைட்டு வந்து நம்ம கோலாலம்பூரில் வந்து ஸ்டே பண்ணுவோம். மொத்தம் 3 நைட்டு வந்து நம்ம கோலாலம்பூரில் வந்து ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணுறதுக்கான லக்ஸுரி ஹோட்டல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் சைட்ஸிங்காக இருக்கட்டும், அதாவது ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவரு, கேஎல் டவர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கேஎல் டவர் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து டாப் ஃப்ளோர் போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டும் இதுக்குள்ளேயே வந்து வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளை வந்து பத்துகேவு முருகர் கோயில், உலகத்திலேயே மிக உயரமான முருகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற அந்த முருகர் கோயிலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து கெந்திங் ஐலாண்ட் வந்து போவோம். அதாவது மலையடிவாரத்துலேருந்து 2-வே கேபிள் காரு டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு. நம்ம போய் க்யூவில் நிற்க தேவையில்ல. எக்ஸ்பிரஸ் டிக்கெட்னா டேரெக்டாக உள்ளே போய் அந்த கேபிள் காரில் உட்காந்து மேலே வந்து போயிடலாம். மேலே போயிட்டு நம்ம அந்த கெந்திங் ஐலாண்டை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புத்திரஜயா டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியாவில் முக்கியமான அரசு அலுவலகங்கள், ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் சுற்றி காமிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய குரூஸ்லேயும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மலேசியா ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு காலையில், மதியம், நைட்டுன்னு சொல்லிட்டு 3 வேளையுமே சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜ்லேயே வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஃபேமிலியோட இல்லைனா பேரண்ட்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டு சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் பிளேஸ் இந்த மலேசியா குரூப் ட்ரிப்பு தான். நீங்கள் வந்து இந்த மலேசியா குரூப் ட்ரிப்புக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிஜி ட்ரிப்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவோட யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமான் ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குரூப் ட்ரிப் வந்து நம்ம கையில் இருக்குது. இதுவுமே வந்து வர ஏப்ரல், மேல வந்து இந்த குரூப் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரலில் பொறுத்தவரையிலையும் 23 to 27, மே மாதத்தை பொறுத்தவரையிலையும் 14 to 18 இந்த தேதியில் வந்து இந்த குரூப் ட்ரிப் இருக்கும். அதாவது 4 நைட்டு 5 பகல் அப்படின்ற இந்த குரூப் ட்ரிப்புக்கு ஒருத்தருக்கு வந்து 30,000 ரூபாய் வந்து பேக்கேஜ் காஸ்ட் வந்து வரும். இந்த 30,000 ரூபாயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னை டு அந்தமான், அந்தமான் டு சென்னை 2-வே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்தமானில் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் வந்து போயிடுறோம். அங்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. அங்கே 4 நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான 3 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மதியம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நம்மளே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த போர்ட் பிளேயர்லேயே இருக்கக்கூடிய கார்பியன் கேவ் பீச்சு, ஸோ செல்லுலார் ஜெயிலு,
அங்கே நடக்கக்கூடிய லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து நடக்கும். அதையும் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. இது ரோஸ் ஐலாண்டு, நார்த் பே ஐலாண்ட்லாம் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கான அந்த பெரிய டிக்கெட் அப் அண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சூப்பரான இடங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. முக்கியமாக ராதா நகர் பீச்சை கூட்டிட்டு போய் சூப்பராக சுற்றி காமிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் பிளேயரில் இருக்கக்கூடிய லோக்கல் சைட் சீங்காக இருக்கட்டும் எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு நம்மளை திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கான அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்து சென்னையில் வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. இந்த அந்தமான் குரூப் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் சென்னை டு சென்னை பேக்கேஜ் தான் 30,000 ரூபாய் ஒருத்தருக்கு வரும். இதில் மதிய லஞ்சு தவிர மற்ற எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ஸு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, மதிய லஞ்சு இது 3 மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகாது. மற்றபடி எல்லாமே வந்துடும். இதுவுமே நீங்கள் வந்து ஃபேமிலியோட இல்லை பேரண்ட்ஸோட போகிறதுக்கு ஏற்ற ஒரு கரெக்டான ட்ரிப்பு தான் அந்தமான் ட்ரிப்பு. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு சில குரூப் ட்ரிப் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ராவல்ஸோட சேர்ந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய குரூப் ட்ரிப்பு தான். நீங்கள் இதில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது எந்த குரூப் ட்ரிப்பு, எவ்வளோ காஸ்ட்டு, என்ன டேட்டில் போகிறோம், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற தெளிவான டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த குரூப் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான், மலேசியா இல்லை வந்து தாய்லாந்து இந்த மாதிரி எந்த ஊருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அந்த ஊரோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவில் வந்து நிறைய பேர் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.